வணக்கம் நண்பர்களே, இது ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ். நம்ம குடல்ல சுமார் 2 கிலோல இருந்து 6 கிலோ வரைக்கும் கெட்டுப்போன கழிவுகள் தேங்கி இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? இது ஒரு நாள்ல சேர்ந்ததில்ல, பல வருஷங்களா நம்ம உடம்புக்குள்ள விஷமா மாறி தங்கி இருக்கு. இதனாலதான் உங்களுக்கு அடிக்கடி வயிறு உப்புசம், கேஸ் பிரச்சனை, ரொம்ப சோர்வா இருக்கிறது, அசிடிட்டி இதெல்லாம் வருது. இது சரி பண்ண நம்ம முன்னோர்கள் சித்தர்களும் யோகிகளும் ஒரு சூப்பரான வழியை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பேரு தான் சங்கு பிரக்ஷாலனா. நாம இத சுகபேதி அப்படின்னு ரொம்ப சிம்பிளா சொல்லலாம். ஒரு பழைய பாத்திரத்தை நாம எப்படி உள்ளேயும் வெளியையும் தேய்ச்சு கழுவோமோ அதே மாதிரி உங்க குடலை அக்கு வேறு ஆணி வேற கிளீன் பண்ண இது உதவும். இதுக்கு உங்க சமையலறையில இருக்கிற 3 பொருள் போதும். 2 லிட்டர் தண்ணி, 2 ஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் 2 எலுமிச்சை. முதல்ல இதை செய்யறதுக்கு முந்தின நாள் நைட்டே 2 லிட்டர் தண்ணியில கல்லுப்பை போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும். இதை அரை மணி நேரம் கொதிச்சு 3/4 லிட்டரா சுண்டணும். மறுநாள் காலையில 6 மணிலிருந்து 7 மணிக்குள்ள அந்த தண்ணியை மறுபடியும் லேசா சூடு பண்ணி அதுல 2 எலுமிச்சை பழத்தை பிழிஞ்சுக்கோங்க. இப்போ உங்க சுகபேதி நீர் தயார். இப்போ ஒரு டம்ளர் தண்ணியை மெதுவா குடிங்க. ஒரு சிலருக்கு முதல் டம்ளர்லயே வயிறு கலக்க ஆரம்பிக்கும், சிலருக்கு 2-3 டம்ளர் கழிச்சு தான் வேலை செய்யும். கழிவுகள் வெளியேறும் போது கவனிச்சீங்கன்னா முதல்ல கெட்டியா வரும், அப்புறம் மஞ்சள் நிறத்துல தண்ணியா வரும். கடைசியா நீங்க குடிக்கிற தண்ணி எப்படி இருக்கோ அதே மாதிரி தெளிவான தண்ணி வெளியேற ஆரம்பிக்கும். அப்படி வந்துட்ட உங்க குடல் முழுசா சுத்தமாயிடுச்சுன்னு அர்த்தம். இந்த டைம்ல நீங்க உட்காராம கொஞ்சம் நடக்கிறது, இல்ல முன்னாடி குனிஞ்சு பக்கவாட்டுல அசைஞ்சு எக்ஸசைஸ் பண்றது கழிவுகள் சீக்கிரம் வெளியேற உதவும். இது ஒரு நேச்சுரல் மெத்தட் தான், அதனால வாந்தி மயக்கம்னு எந்த பயமும் தேவையில்லை. எல்லாம் முடிஞ்சதும் உங்க வயிற்றுக்கு ஒரு 2 மணி நேரம் ரெஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் பசிச்சா கஞ்சி, இட்லி மாதிரி ரொம்ப லைட்டான சாப்பாடா சாப்பிடுங்க. காஃபி, டீயை ஒரு 3 மணி நேரத்துக்கு தவிர்த்துருங்க. இந்த முறையை 3 மாசத்துக்கு ஒருக்காவோ இல்ல 6 மாசத்துக்கு ஒருக்காவோ நீங்க தாராளமா செய்யலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயம், கர்ப்பிணி பெண்கள், அல்சர், இதய நோய் இல்ல கிட்னி பிரச்சனை இருக்கிறவங்க, சமீபத்துல ஆபரேஷன் பண்ணவங்க இதை கண்டிப்பா செய்யக்கூடாது. உங்க குடல் ஆரோக்கியமா இருந்தாலே உங்க உடம்பு சூப்பரா இருக்கும். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.